ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ ரொம்பவே வருத்தமான பிக் பிரேக்கிங்கான அப்டேட் தான். ஆக்டர் ராஜேஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலமாயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 45 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா திரையுலகில் வந்து இருக்காங்க. வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில் கால் பதிச்சு ஸோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெட்டரன் ஆக்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களோட மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து ஆரோக்கியமாக நிறைய விஷயங்கள் வந்து ஆக்டர் மட்டும் கிடையாதுங்க. ஸோ அரசியலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம மருத்துவம், ஸோ நிறைய நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்துருப்போம். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு எழுத்தாளர், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஸோ நிறைய திறமைகள் வந்து இவர்கிட்ட இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவர்கிட்ட யார் பேசினாலுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய டைம் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஆர்டிஸ்ட்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவரோட 75வது வயசில் வந்து காலம் ஆயிருக்காங்க. ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா கல்லறையும் அவர் வந்து கட்டி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் அவங்களோட ஒய்ஃபு அங்கே அவருக்கும் ஒரு கல்லறையை வந்து முன்னாடியே கட்டி வச்சிருக்கதா சன் டிவியில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ, மார்னிங் ஷோ போடுவாங்களே, அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த லெவலுக்கு யோசிச்சிருக்காரு பாருங்கள் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஒரு நல்ல ஒரு ஹியூமன். இந்த நேரத்தில் அவர் ரொம்பவே நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கூட எல்லாத்தையும் அவரோட நினைவுகள் எப்பயுமே நம்ம கூட இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1949ஆம் ஆண்டு மன்னார்குடியில் பிறந்திருக்காருங்க. அதுவும் நம்ம ஊர் அப்படிங்கிறப்ப அது இன்னும் நம்ம க்ளோஸ் டு ஹார்ட் இல்லையா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற ஒரு படத்து மூலிமா வந்து கால் பதிச்சிருக்காரு திரையுலகில். அதுக்கப்புறம் 1979 கன்னி பருவத்திலே அப்படிங்கிற மூவியில் வந்து ஹீரோவாக வந்து ஆக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்து நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 150 படத்துக்கு மேலே வந்து நடிச்சிருக்காரு. டும் டும் டும், ராம் உள்ளம் கேட்குமே, அந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங்ஸுமே கொடுத்துருக்காரு. இவங்க ஒரு எழுத்தாளருங்க. 9 புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. வெள்ளித்திரையில் மட்டும் இல்லைங்க, சின்ன திரையிலும் வந்து கால் பதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அலைகள் சீரியல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஹீரோயினோட அப்பா கேரக்டராக பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த செகண்ட் பார்ட் வரதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட கேரக்டர் எண்டும் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீரியலில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர்னால் நம்ம ரோஜா சீரியலில் வந்து டைகர் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருப்பாங்க. அது நம்மளால் மறக்கவே முடியாது. ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீரம். எந்த ஒரு தீரத்துலேருந்து மீண்டு வரதுக்கு கண்டிப்பாக கடவுள் அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ டாக்டர் ராஜேஷோட ஆன்மாவும் சாந்தியடைய கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.